இல்லங்க, நான் இதை எனக்காக மட்டும் சொல்லல. நாளைக்கு உங்க கூட பிறந்த தம்பி தங்கச்சிக்கு யாராவது இப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னா அதுவும் தப்புன்னு தான் சொல்லுவேன். எனக்கு எனக்கு பிறந்த உறவு, அமைஞ்ச உறவு எல்லாமே நீடிக்கணும். எல்லார்கிட்டயும் நல்லா அனுசரிச்சு போகணும். அப்பதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லனா வாழணுங்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். நான் கூட நம்ம வீட்டில் வர பிரச்சனைக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க தான் காரணமோன்னு சந்தேகப்பட்டேன். ஆனா இப்போதாண்டி தெரியுது, நீ பேசுறல திமிர் பேச்சு அதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நம்ம வீட்டில் வர பிரச்சனைக்கெல்லாம் மொத்த காரணமே நீதான். உங்க மனசை தொட்டு என்ன நேரா பார்த்து சொல்லுங்க. நானா பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம்? என்னாலயா சண்டை வருது? பரவாயில்லங்க, நீங்க வாயால சொல்லலைனாலும் உங்க முகமும் தடுமாற்றமும் சொல்லுது பிரச்சனைகளுக்கு யார் காரணம்னு. இது பாருங்க, போஸ் மாமா உங்ககிட்ட பேசின விதம் தப்புதான். நான் இல்லன்னு சொல்லல, விவாதமும் பண்ணல. ஆனா நீங்க நான் தனத்துக்கிட்டயும் மாமா கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. அத்தை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னை எவ்வளவு பாடுபடுத்தி இருக்காங்க. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. நீங்க எனக்கு போட்ட கண்டிஷனை நான் உங்களுக்கு போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன ஓவரா பேச? ஏங்க, அடிக்கிறதுக்கு ஓங்கின கைய ஏன் கீழே இறக்கிட்டீங்க? உங்க கோவத்தையும் எரிச்சலையும் என்கிட்ட தானே காட்ட முடியும். பொண்டாட்டிய முதலா அடிச்சதுல தொட்ட மனுஷன் உலகத்திலேயே நீங்க தானே. என்னடி போனா போதுன்னு விட்டா பேசிட்டே போற? புரியுது, உன் திட்டம் எனக்கு நல்லா புரியுது. எங்க அம்மாவையும் என்னையும் பிரிச்சு எங்க அம்மாவை தெருவில் நிக்க வைக்கணும், அதானே? அது மட்டும் நடக்காது. எப்படி எப்படி கூட பிறந்த அக்காவை பிரிய முடியாதோ? பாக்குறேன், அதையும் பாக்குறேன். ஓடி வெல்ல போ. போடி. என்னங்க என்னங்க